ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு எப்பவும் போல் செய்யாமல் ரொம்பவே சத்தான இந்த லஞ்ச் பாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக நார்மல் சாப்பாட்டு அரிசி ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிருக்கேன். நெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு வருமா நான் 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீரி ஆட் பண்ணியிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் ஜாஸ்தி சேர்ப்பீங்கன்னா கூட 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் 1 கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க காய்கறிகளை. நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பாசிப்பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பாசிப்பருப்பு உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாதத்துக்கு பெருசாக சைடிஷ் எதுவும் தேவையில்லை, ஒரு தயிர் பச்சடி இருந்தாலே போதும். நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி ஆட் பண்ணியிருக்கனால நான் இன்றைக்கி 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் இன்றைக்கி பருப்புக்காக ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இன்னும் 3 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் கிச்சடி கிடச்சிட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்களும் ரொம்பவே சூப்பரான இந்த வெஜிடபிள் கிச்சடியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்பளம் தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.